வெல்கம் டு தமிழ் ஜிகே அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகள். உலக அமைதி தினம் என்றும் அழைக்கப்படும் உலக குடும்ப தினம் உலகில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்ற கருத்தை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 அன்று கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் இந்திய விமானப்படை துணை தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டவர் நாகேஷ் கபூர் ஆவார். சமீபத்தில் யூரோவை அதிகாரப்பூர்வ நாணயமாக ஏற்றுக்கொண்ட நாடு பல்கேரியா ஆகும். சமீபத்தில் ஜனவரி 1, 2026 அன்று DRDOவின் 68வது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் நியூயார்க் நகர மேயராக பதவியேற்றவர் ஜோஹ்ரான் மம்தானி ஆவார். சமீபத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான G7 அமைப்பின் தலைமை பொறுப்பை ஜெர்மனி அதிகாரப்பூர்வமாக இத்தாலி நாட்டிற்கு ஒப்படைத்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஒடிசா கடற்கரையில் ஒரே ஏவுதளத்திலிருந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 2 பிரலே ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவியது. இந்த சோதனை உயர் துல்லியம், நம்பகத்தன்மை மற்றும் செயல்பாட்டு தயார்நிலையை நிரூபித்தது. இது இந்திய ஆயுத படைகளில் சேர்க்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது. பயனர்கள் தங்கள் முதன்மை gmail.com முகவரியை மாற்றிக்கொள்ளவும், அதே நேரத்தில் அனைத்து கணக்கு தரவையும் தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும். ஒரு புதிய ஜிமெயில் அம்சத்தை கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ளது. மின்னஞ்சல்கள், புகைப்படங்கள், அரட்டைகள், இயக்கக கோப்புகள் மற்றும் சந்தாக்கள் அப்படியே இருக்கும். மேலும் பழைய மின்னஞ்சல் ஒரு மாற்றுப்பெயராக மாறி தொடர்ச்சியை உறுதி செய்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் பசுமை வழித்தடம் மத்திய அமைச்சரவையால் 19,142 கோடி ரூபாய் செலவில் அங்கீகரிக்கப்பட்டு பாட் கட்டணம் முறையில் உருவாக்கப்படும். மருந்து கண்டுபிடிப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திறந்த மூல மென்பொருளான பாத்ஜென்னி மருந்துகளின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய காரணியான புரத இலக்குகளிலிருந்து மருந்துகள் எவ்வாறு பிணைக்கப்படுகின்றன என்பதை துல்லியமாக கணிக்க உருவாக்கப்பட்டது. ஏப்ரல்-நவம்பர் நிதியாண்டுக்கான இந்தியாவின் நிதி பற்றாக்குறை முழு ஆண்டு பட்ஜெட் மதிப்பீட்டில் 62.3% எட்டியது. இது 9.77 ட்ரில்லியன் ஆகும்.